புஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 9ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 9ஆம் நாள் கதை தற்போது துவங்குகிறது. புராணங்களின்படி ஒரு பக்தர் பக்தியுடனும் வேப்ப மரத்துடனும் பௌஷ்ய மாத விரதமான தை மாத விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த அத்தியாயமானது விரதத்தின் முக்கியத்துவம், கட்டுப்பாடு மற்றும் நன்மைகளை விரிவாக விவரிக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் தர்மபால் என்ற ஒரு எளிய ஆனால் மிகவும் பக்தியுள்ள அன்பான மனிதர் வாழ்ந்தார். அவர் ஏழை ஆனால் மிகவும் தூய்மையான இதயம் கொண்டவர். அவர் எளிமையாக உணவை உட்கொண்டார், உண்மையை கூறினார், யாரையும் அவமதிக்கவில்லை. மிகவும் குளிராக இருந்த பொழுதிலும் அவர் தனது விரத விதிகளை ஒருபோதும் தளர்த்தவில்லை. ஒரு நாள் கடுமையான குளிரில் ஒரு ஏழை பிராமணர் தனது இல்லத்திற்கு வந்தார். தர்மபாலிடம் உணவருந்த மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் அவர் தனது பங்கை பிராமணருக்கு தானமாக வழங்கினார். அன்று இரவு அவர் பசியுடன் கண்ணுறக்கம் கொண்டார். ஆனால் அவரது இதயத்தில் எந்த துக்கமும் இல்லை. அன்று இரவு அவர் தனது கனவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை கண்டார். இறைவன் கூறினார், தர்மபாலரே, நீங்கள் ஒரு உண்மையான விரதத்தை கடைபிடித்து தானம் செய்து பௌஷ்ய மாதத்தில் சேவை செய்தீர்கள். உங்களின் இந்த நல்ல செயல் வீண் போகாது என்றார். விரைவில் தர்மபாலரின் வாழ்க்கையில் செழிப்பு இறங்கத் தொடங்கியது. அவரது வறுமை மறைந்து அவரது இல்லத்தில் அமைதியும் மன நிறைவும் ஆட்சி செய்தன. அவரது இறுதி தருணங்கள் வரும் பொழுது அவர் வைகுந்தத்தை அடைவார். பௌஷ்ய மாதத்தில் கட்டுப்பாடு, உண்மைத்தன்மை மற்றும் கருணை ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. இறுதியில் பௌஷ மாதத்தில் பக்தியுடன் கதையை கேட்கும் ஒவ்வொருவரும் அல்லது பாராயணம் செய்யும் எந்த ஒரு பக்தரும் தங்களது இல்லத்தில் அமைதியை காண்பார்கள். மேலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதம் எப்போதும் அவர்களுடன் இருக்கும். 9ஆம் அத்தியாயமான 9ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.